ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மகா மேன்மைகளை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி பதில் இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி தொடங்கிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேன்மைகளை தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இது போல அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள தேவந்தாமை கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1911 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் படிக்கிறேன். அவர் மனுஷகுமாரன் என்று ஏன் அழைக்கப்பட்டார் அப்படின்றது கேள்வி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்று ஏன் அழைக்கப்பட்டார் அப்படின்றது கேள்வி, சரிங்களா? ஸோ பதில் நம்ம சொல்லியிருக்காரு, படிக்கலாம். அவர் அழைக்கப்படும் அவருடைய பெயர்களில் இது ஒன்று என்று நாங்கள் பதில் கூறுகிறோம். அதாவது அவர் அழைக்கப்படும் அவருடைய பெயர்களில் இது ஒன்று என்று நாங்கள் பதில் கூறுகின்றோம். இது ஒன் ஆஃப் த நேம் அப்படின்னு சொல்றார். மிகவும் அதிகமான பெயர்கள் உள்ளன, அவற்றில் இது ஒன்று. நிறைய பேர் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்குது, அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றார். இது மிகவும் சரியான ஒன்றாகும். இது மிகவும் சரியான ஒன்றாகும். தேவன் மனுக்குலத்திற்கு பூமியை கொடுக்க ஏற்பாடு செய்த போது அவர் அதை தகப்பனாகிய ஆதாமுக்கு கொடுத்தார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். என்ன சொல்றாருன்னு புரியுதுங்களா? பிதாவாகிய தேவன் மனுக்குலத்திற்கு இந்த ஒட்டுமொத்த பூமியை கொடுக்க ஏற்பாடு செய்த போது அவர் அதை தகப்பனாகிய ஆதாம் அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். சுதந்திரவாளியாக கூடிய ஒரு குமாரனை ஆதாம் எதிர்பார்த்திருந்தார். அப்போ இந்த பூமிக்கு சுதந்திரவாளியாக கூடிய ஒரு குமாரனை ஆதாம் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார். ஆதாமின் குமாரர்கள் எல்லோரிலிருந்து அந்த சுதந்திரத்தை உரிமை கொள்ள முடிந்தவர் ஒருவரும் இல்லை. இப்போ ஆதாம் அவர்கள் எதிர்பார்த்திருக்கார், சுதந்திரவாளிய எதிர்பார்த்திருக்கார். ஆனால் அவருடைய குமாரர்களில் யாருமே என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த சுதந்திரவாளின்ற தகுதிக்குள்ளாக வர முடியல. அவனுடைய சொந்த கீழ்ப்படியாமின் காரணமாக, அதாவது ஆதாம் அவர்களுடைய சொந்த கீழ்ப்படியாமின் காரணமாக அவர் தன்னுடைய உரிமையை தானே இழந்தார். அவர் தன்னுடைய உரிமையை தானே என்ன பண்ணிட்டார்னா இழந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றார். அவருடைய எல்லா பிள்ளைகளும் பூரணமில்லாதவர்கள். அவருடைய எல்லா பிள்ளைகளும் பூரணமில்லாதவர்கள் அப்படின்னு சொல்றார். அவர்களில் ஒருவரும் அந்த சுதந்திரத்தை உரிமை கொள்ள இயலவில்லை. எந்த சுதந்திரத்தை? இந்த பூமியை. பிதாகிய தேவன் இந்த பூமியை ஆதாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான்றதை அவர் முன்னாடி சொன்னார். அதை சுதந்திரத்து கொள்ளும்படியாக ஒரு குமாரனை அவர் எதிர்பார்த்தார். அப்போ அவருடைய கீழ்ப்படியாமையினால உரிமைகள்லாம் இழந்துட்டார். அதனால அவருடைய வழியில யாருமே அந்த ஒரு சுதந்திரத்தை என்ன பண்ண முடியல அப்படின்னா எடுக்க முடியல, உரிமை கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னார். அடுத்ததுல, எந்த மனுஷனாவது எந்த காலத்திலாவது முன்னுக்கு வந்து, எந்த மனுஷனாவது
எந்த காலத்திலாவது முன்னுக்கு வந்து தெய்வீக சட்டத்தை பூரணமாக்கி கொள்ள முடிந்தால், தெய்வீக சட்டத்தை பூரணமாக்கி கொள்ள முடிந்தால், தகப்பனாகிய ஆதாம் தன் கீழ்ப்படியாமைக்கு முன்னர் கொண்டிருந்த எல்லா சுதந்திரத்தையும் கோரும் உரிமையை பெற்றிருப்பார். யாராவது ஒருத்தர், எந்த மனுஷனாவது எந்த காலத்திலாவது முன்னுக்கு வந்து தெய்வீக சட்டத்தை பூரணமாக்கி கொள்ள முடிந்தால், தகப்பனாகிய, ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா, தகப்பனாகிய ஆதாம் தன் கீழ்ப்படியாமைக்கு முன்னர் கொண்டிருந்த எல்லா சுதந்திரத்தையும் கோரும் உரிமையை பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? யார் பெற்றிருப்பாங்க? யாராவது ஒருத்தங்க வந்து தெய்வீக சட்டத்தை பூர்ணமாக்கி கொள்ள முடிந்தால், அதாவது பூர்ணமாக கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா, இந்த ஆதாமுக்கு முன்னிருந்த அந்த ஒரு சுதந்திரத்தை அவங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுல, ஆனால் உரிய காலத்தில் பிதாவிடம் தமக்கு இருந்த மகிமையை விட்டு, ஆனால் உரிய காலத்தில் பிதாவிடம் தமக்கு இருந்த மகிமையை விட்டு நமது கர்த்தர் பூமிக்கு வந்தார், மாம்சமாக உருவாக்கப்பட்டார், மாம்சத்திற்குள் வரவில்லை. மாம்சமாக உருவாக்கப்பட்டார், மாம்சத்திற்குள் வரவில்லை. ஆனால் அவர் மாம்சமாக உருவாக்கப்பட்டார். ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றார். அவர் மாம்சமாக உருவாக்கப்பட்டார், ஆனா மாம்சத்துக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதைக்கு அவர் மனுஷனாக இருந்தார். மாம்சமாக உருவாக்கப்பட்டார், ஆனா மாம்சத்திற்கு உள்ள வரல. அப்போதைக்கு அவர் மனுஷனாக இருந்தார். ஆகவே அவர் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆதலால் அவர் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு என்று வேதாகமம் சொல்லுகின்றது. ஒரு நல்ல விளக்கம் கொடுத்திருக்கார். தாம் ஏற்கனவே கொண்டிருந்த ஆவியின் சுபாவமாகிய மகிமையையும் கனத்தையும் தாமே அகற்றி கொண்டார். அவர் ஏற்கனவே கொண்டிருந்த மகிமையும் கனத்தையும் தாமே அகற்றி கொண்டார் அப்படின்னு சொல்றார். மனுஷனாக உருவாக்கப்பட்டார். அந்த அளவுக்கு அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டார். அந்த அளவுக்கு அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டார். அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். தெய்வீக சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவராகி, தெய்வீக சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவராகி பூமிக்குரிய சுதந்திரத்தை கோரினார். இதுதான் முன்னாடி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆதாமுடைய வம்சவழியில் அவருடைய குமாரர்கள் யாருமே இந்த ஒரு உரிமையை கோர முடியவில்லை. ஏன்னா ஆதாம் அவர்களே அந்த உரிமையை இழந்து போனதுனால அப்படின்னு தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து தனக்கு முன்னிருந்த மகிமையை அவர் விட்டு மனுஷனாக உருவாக்கப்பட்டார். ஆனால் அவர் மாம்சத்திற்குள் வரலை இப்படிலாம் சொல்லிட்டு, அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். தெய்வீக சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவராகி பூமிக்குரிய சுதந்திரத்தை கோரினார். இது அவருடையதாய் இருந்தது. மனுஷகுமாரனாக அந்த சுதந்திரத்திற்கான அவருடைய உரிமையை இவ்விதமாக ஸ்தாபித்த பிறகு, இந்த வார்த்தை நல்ல வார்த்தை, திரும்பவும் கவனிக்கணும். அவர் மனுஷகுமாரனாக இருந்தார், தெய்வீக சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவராகி பூமிக்குரிய சுதந்திரத்தை கோரினார். இது அவருடையதாய் இருந்தது. மனுஷகுமாரனாக அந்த சுதந்திரத்திற்கான அவருடைய உரிமையை இவ்விதமாக ஸ்தாபித்த பிறகு, பாருங்க, மனுஷகுமாரனாக சுதந்திரத்திற்கான அவருடைய உரிமையை இவ்விதமாக ஸ்தாபித்த பிறகு, எவ்விதமாக? தெய்வீக சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தது. அதுதாங்க முக்கியமான காரணமாக காமிக்கிறார். சரிங்களா?
அவருடைய உரிமையை இவ்விதமாக ஸ்தாபித்த பிறகு ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் விலை கிரயமாக போவதற்காக அந்த சுதந்திரத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அப்போ ஆதாம் அவர்களுக்காக, அவருக்கும் அவருடைய சந்ததிக்குமாக என்ன பண்ணார்னா அந்த சுதந்திரத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்றார். எந்த சுதந்திரத்தை? இந்த பூமியை, அதுக்கான சுதந்திரத்தை அவர் பெற்றுக்கொண்டாரு. எப்படின்னா தெய்வீக சட்டத்திற்கு கீழ்ப்படைஞ்சு இப்போ கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்னது? அவர் மனுஷகுமாரனாக ஏன் அழைக்கப்பட்டார் அப்படின்றது தான் கேள்வி. அப்ப அதற்கான பதில் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கார், இது அவருடைய ஒன் ஆஃப் த நேம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஆதாம் அவர்களுக்கு இந்த பூமியை முழுவதுமாக சுதந்திரிக்கூடிய உரிமையை கொடுத்தாருன்றதை சொல்லி அவர் கீழ்ப்படியாமல் அவர் இழந்து போயிட்டாரு. அவருடைய குமாரர்கள் யாருமே அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்லி நம்முடைய இயேசு கிறிஸ்து மகா மேன்மை விட்டு கீழே வந்து தெய்வீக சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவராகி அந்த உரிமையை பெற்றுக்கொண்டார், மறுபடியும் கொடுத்து விட்டார்ன்றது சொல்லி காமிக்கிறாரு. அப்போ இதுதான் அங்கே ரீசனாக இருக்குன்றத சகோதரர் மீன் பண்ணுறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தியானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பினை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்த தேவன்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.